ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டு பாத்ரூம்லாம் நம்ம என்ன தான் ப்ளீச்சிங் பவுடர், பினாயில், ஆசிட்லாம் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலும் அன்றாட இந்த உப்பு தண்ணி சேர்ந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழுக்காயிரும். இதை எப்படி ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலராக இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்திட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் இந்த ரூஃபுங்கிற டைல்ஸ் க்ளீனர் தான் எடுத்திருக்கேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு. இது எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட்டு கடைங்களில், ஹார்ட்வேர்ஸ் கடையிலலாம் கண்டிப்பாக கிடைக்கும். இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலில் போட்டிருக்க ரேட்டு 160 ரூபான்னு போட்டிருக்காங்க. ஆனால் நான் வாங்கினது 150 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். ஒரு டைம் நீங்கள் வாங்கிட்டாவே போதும், நம்ம பாத்ரூமை கரையே இல்லாமல் ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த டைல்ஸ் க்ளீனர் வச்சு எப்படி பாத்ரூமை க்ளீன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். நான் அதுக்கு இந்த மாதிரி ஒரு கப்பு தான் எடுத்திருக்கேன். அந்த கப்பில் இந்த ரூஃபுங்கிற இந்த டைல்ஸ் க்ளீனர் லிக்யூடை அதில் சேர்த்துருங்க. நான் இந்த லிக்யூடை ப்ரஷ் பண்ணுறதுக்காக பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ்ஷு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த ப்ரஷ்ஷு தான் வச்சுக்கணும்னு கிடையாது. ஸ்க்ரப்பரோட ஹேண்டில் வச்ச மாதிரி ஸ்க்ரப்பர் கிடைக்கும். அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள், இந்த ப்ரஷ்ஷில் நான் அந்த லிக்யூடை தொட்டு சும்மா இப்படி அப்ளை தான் பண்ணுறேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணும் போது நமக்கு எங்கெங்கெல்லாம் உப்புக்கரை அதிகமாக இருக்கோ அது எல்லாமே நமக்கு வந்துடும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பாருங்கள், நான் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணுறேன். நம்ம முக்கியமாக இந்த பாத்ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த இடத்துல அந்த உப்புக்கரையை போகணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல ஈரமே இல்லாமல் இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும். ட்ரையாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த லிக்யூட் அப்ளை பண்ணும் போது அது வேலை செய்யும். கார்னரெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய உப்புக்கரை நல்லாவே படிஞ்சிருக்கும். அதனால் நீங்கள் நல்லாவே அந்த இடத்துலலாம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு டைம் நல்லா ப்ரஷ் பண்ணிட்டாவே போதும், சூப்பராக அதில் இருக்கிற உப்புக்கரையெல்லாம் வந்துடும். இது நம்ம ரொம்ப ப்ரஷ்லாம் போட்டு ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. லைட்டாக நீங்கள் அந்த லிக்யூட் அப்ளை பண்ணிடுங்க. ரொம்ப சூப்பராக அதில் இருக்கிற உப்புக்கரையெல்லாம் வந்துடும். இப்போ இந்த இதை அப்ளை பண்ணதுக்கப்புறமா 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இதை அப்படியே ரெஸ்ட்டாக விட்டுருங்க. அப்போ எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 10 நிமிஷம் மட்டும் ரெஸ்ட்டாக விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு துணி தான் எடுத்துக்கிறேன். ஏதாவது பழைய துணி இருந்தால் போதும். அந்த துணியை வச்சுட்டு நம்ம எந்தெந்த இடத்துலலாம் உப்புக்கரை போகிறதுக்காக அந்த லிக்யூட் அப்ளை பண்ணோமோ அந்த எல்லா இடத்துலையுமே இந்த துணியை வச்சுட்டு நல்லா தொடச்சிருங்க. நம்ம ப்ரஷ்ஷு எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. துணியை வச்சு தொடச்சாவே அந்த துணியிலே பார்த்திங்கன்னா அந்த உப்புக்கரை எல்லாமே அப்படி வந்துடும். அந்த துணியில் எல்லாமே ஒட்டிட்டு வந்துடும். இந்த மாதிரி தொடச்சிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக கரை வந்துடும். எவ்வளோ நாள் படிஞ்ச உப்பு கரையாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு லிக்யூடுக்கு ரொம்பவே சூப்பராக நம்ம பாத்ரூம் எல்லாம் பளிச்சுன்னு க்ளீன் ஆயிரும். இதை தொடச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணுங்கிறத அடுத்த ஸ்டெப்பை பார்க்கலாம். இப்போ நார்மலான தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு ப்ரஷ்ஷு இல்லை நீங்கள் ஸ்க்ரப்பர் வச்சுருந்தாலும் சரி, இல்லை இந்த பெயிண்ட் ப்ரஷ்ஷு, இல்லை நம்ம நார்மலாக க்ளீன் பண்ணக்கூடிய ப்ரஷ்ஷு, இந்த துணி துவைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல ப்ரஷ்ஷு, அந்த மாதிரி ப்ரஷ் இருந்தாலும் சரி, அதை வச்சு ஜஸ்ட்டு இந்த மாதிரி சும்மா தேய்ச்சி மட்டும் விடுங்க. இல்லை நீங்கள் தொடப்பம் இருந்தால் கூட தொடப்பம் வச்சு கூட இந்த மாதிரி ஒரு தேய்ச்சி விடலாம். இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த உப்புக்கரை எல்லாமே போயிடும். இது நம்ம ஒரு க்ளீனிங்காக தான் இது ஃபைனலாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி கழுவுறோம். தொடப்பம் இருந்தால் கூட போதும், தொடப்பம் வச்சு அழகாக தேய்ச்சி கழுவிடலாம். இப்போ பாருங்கள், நான் திரும்பவும் தண்ணி சேர்த்துட்றேன். தண்ணி சேர்த்துட்டு க்ளீன் பண்ணிடுங்க. ரொம்ப சூப்பராக டைல்ஸ் க்ளீன் ஆயிரும். எவ்வளோ நாள் படிஞ்சிருந்த உப்பு கரையாக இருந்தாலும் பளிச்சுன்னு மின்ன ஆரம்பிச்சிடும். இதுக்கு இந்த ஒரு டைல்ஸ் க்ளீனர் லிக்யூடே போதும். இந்த வீடியோ எல்லா ஹோம் மேக்கர்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.